ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். இன்றைக்கி எபிசோடில் நம்ம ஒரு குழந்தைல, நம்ம ஆற்றுல இருக்கிற குழந்தைல, வீட்டில் இருக்கிற குழந்தைல, ஈவன் ஸ்கூலில் அவள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் சில அப்சர்வேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இது நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். லண்டன் மாண்டிசரி சென்டரில் 2 இயர் ப்ரைமரி காம்பினேஷன் கோர்ஸ் டிப்ளமா சர்டிஃபிகேட் எடுத்து ரெகுலர் ஸ்ட்ரீம்லேயும் டீச் பண்ணியிருந்தேன், ப்ளஸ் மாண்டிசரி சென்டர்ஸ்லேயும் டீச் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு சிலதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் வளர்கிற குழந்தைகள் நம்ம ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் ப்ரொடெக்டடாக தான் வளர்ப்போம். ஒரு டாட்லர் ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அவளுக்கு டாய்ஸு, சில எஜுகேஷ்னல் எய்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம். இதெல்லாம் கொடுக்கறத நம்ம நம்மளோட டெண்டன்சி என்னென்னா, கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறது. தட் இஸ், அவளுக்கு ஒரு டாய் கொடுத்தோன்னா அதை அவள் எப்படி இது பண்ணுறா, கரெக்டாக போடுறாளா இல்லையா, கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறது ஒரு நேச்சுரல் டெண்டன்சி. பட் இது நம்ம அவளையே எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுறது இட்ஸ் அ பெட்டர் ஐடியா. ஏன்னா அவள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தான்னா தே வில் பி பெட்டர் ஏபிள் டு மேக் டெசிஷன்ஸ். ஸோ இது சின்ன வயசில் அவசியமாங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 2.5 இயர்ஸ்லேருந்தே இந்த டாட்லர் ஸ்டேஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்லி திங் நம்ம என்ன என்ஷூர் பண்ணோன்னா, என்வாயன்மெண்ட் அட் ஹோம் ஆர் இன் ஸ்கூல் ஷுட் பி சேஃப் அண்ட் ஹெல்த்தி. இது ஒன்று தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு டாட்லர் ஸ்டேஜில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஷேப்ஸு இதெல்லாம் இருக்கிறது இப்படி குழந்தைகளுக்கு கொடுத்தேன்னா தப்பாகவும் போடலாம். குழந்தைகள் அதை போட்டு போட்டு பார்க்கும், ஒன்றில் கொள்ளாது, கொல்லும். அந்த மாதிரி டைமில் அவள் ரொம்ப என்க்ராஸ்டாக விளையாடின்னு இருப்பாள். ஸோ பேரண்ட்ஸ் பார்க்கறது என்னென்னா, ஐயோ ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாளே, நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம், அதை சொல்லி கொடுக்கலான்னு. ஆக்சுவலி இட்ஸ் நாட் நெசசரி. அவளே அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இது பண்ணி கன்க்ளூட் பண்ணி போடுவாள். அப்படி போடலைன்னா கூட பரவாயில்ல. லேட்ரான் நம்ம டாய்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறத அவளுக்கு ஒரு மாதிரி காட்டிட்டா போகிறோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, அந்த ஸ்கூல் கோயிங் ஸ்டேஜில் கொஞ்சம் ஹோம்ஒர்க்கில் நம்ம கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணோம். ஸோ ஹோம்ஒர்க் கொடுக்கறது இட்ஸ் அ காமன் திங் இன் இந்தியா. ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியாது. பட் அதை தனியாக உட்காந்து பண்ணுறது சிலப்போ போர்டம் வந்துடும். ஸோ பேரண்ட்ஸ், ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹோம்ஒர்க். இல்லை நீங்கள்லாம் வெளியில் போய்ட்றேன், வேலைக்கு போய்ட்றேன், வீட்டில் கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் இருக்கானா, அவள் கூட ஒரு இதில் ஹெல்ப் பண்ணலாம் ஹோம்ஒர்க்கை. பட் கண்டினியூஸ் மானிட்டரிங் இஸ் நாட் நெசசரி. அந்த திங்கிங் ஸ்கில்ஸை அவளுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எய்ட் கொடுக்கணும், ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், அலவன்ஸ் கொடுக்கணும். திங்கிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணால் தான் சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு அந்த திங்கிங் கெப்பாசிட்டி, அரைவிங் அட் சர்டன் கன்க்ளூஷன்ஸ், டெசிஷன் மேக்கிங் எல்லாம் ஸ்லோவாக டெவலப் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொன்று என்னென்னா, அதுக்கும் மேலே ஒரு ஸ்டேஜ் போனோன்னே பேரண்ட்ஸ் எல்லா கிளாஸ்லேயும் போய் சேர்த்திடுவாள். டான்ஸு, மியூசிக்கு, கராத்தே, ஆர்ட்டு, கிராஃப்ட்டு, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா லெசன்ஸ், ப்ளஸ் அவள் 11ஆம் கிளாஸில் என்ன படிக்கணுமோ அதுக்கெல்லாம் அப்போவே ரொம்ப புஷ் பண்ணி நிறைய கிளாஸஸில் போட்டால் நன்னா எல்லாம் கற்றுண்டு விடுவாங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கும். பட் ஆக்சுவலி அதுவும் அவ்வளோ சரியில்லை. சில கிளாஸஸில் போட்டு பார்த்துட்டு அவளோட அதில் டெண்டன்சி என்ன இருக்குது, அவளுக்கு அந்த ஒரு அட்டென்ஷன் இது நன்னா இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு வேறு ஏதாவது கிளாஸில் போடுறேன்னா இதை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த கிளாஸில் போடலாம். ஸோ மியூசிக்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸ்போர்ட்ஸில் தான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் ஸ்போர்ட்ஸு இதுக்கு போட்டுவிட்டு மியூசிக்கை விட்டுடுங்கோ. அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பார்த்து பார்த்து பண்ணால் தான், நம்மளும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி பண்ணால் தான் அந்த குழந்தைகளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, என்ன பேஷன் இருக்கோ, அதை அவள் ஒரு ஸ்டேஜ் போனப்புறம் அவளுக்கு அதை டெவலப் பண்ணிக்க முடியும். நம்ம கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி அவளுக்கு எது வேணும் எது வேண்டான்னு நம்ம டிசைட் பண்ணி அதில் புஷ் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு போனால் அவளுக்கு என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணலாம், பியர் குரூப்போடு போனோங்கிற இது வரும். ஸோ யாரெல்லாம் என்னெல்லாம் எடுக்கிறாளோ அதே மாதிரி பண்ணலாங்க. பேரண்ட்ஸும் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு போகிறாலோ அதில் போட்டு விடலாம். மேபி அதுதான் சக்ஸஸ் ஆகுமோ என்னமோ அப்படின்னு நினச்சிக்கலாம். இதெல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி பண்ணணுமே தவிர, இந்த மாஸ் மூவ்மெண்ட்டு, லார்ஜ் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எங்கே போகிறா அந்த மாதிரி ஒரு இதில் போகக்கூடாது.
நிறைய பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டுருக்கா, டைம் இருக்காது. ஸோ ஒரு ஒப்சர்வ் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருக்காமல் இருக்கலாம். அண்ட் மேபி சம் சில்ட்ரன் ஆர் லெஃப்ட், கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு நானி ஒரு ஹெல்ப் விட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி டைமில் அந்த குழந்தைகளோட உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்கிறதோ, எப்பப்போ டைம் கிடைக்கலன்னா கூட அதுக்கு ஒரு டெசிக்னேட்டட் டைம் வச்சுட்டு நீங்கள் குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த திங்கிங் ஸ்கில்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. நம்ம வந்து இப்போ அது சரியாக போடலைன்னா உடனே இதை இதில் போடாதே, இதில் போடு, அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்றோம். ஒரு கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சரை சப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை நீ கரெக்டாக எழுதிட்டேன்னா மார்க் வரும். இது வந்து ஒரு 1 லைன் க்ரோத். அந்த ஓவரால் க்ரோத் வேணும்னா தே ஹாவ் டு எக்ஸ்பெரிமெண்ட், தே ஹாவ் டு ஃபெயில் அ லிட்டில். கொஞ்சம் ஃபெயில் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவளே அதை ட்ரை பண்ணி அதுக்கெல்லாம் அலவன்ஸ் கொடுக்கறது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அட் த சேம் டைம் டயட் அண்ட் ஹெல்த் வந்து குழந்தைகளோடது ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ரொம்ப ப்ராசஸ் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்காதிக்கி, ரொம்ப வாங்கின சாப்பாடெல்லாம் கொடுக்காதிக்கி. ஒரு டெய்லி ரொட்டீனில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கணும்னா எழுந்திருந்து, கொஞ்சம் லேட்டாக படுத்துக்கணும்னா படுத்துட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் குழந்தைகளுக்கு வேண்டி. ஸோ இந்த ஹெல்த் அண்ட் டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ரெடிமேடாக பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் கிடைக்கிறது, தட்ஸ் அ ஃபேவரட். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம ஆற்றுல சில பாரம்பரிய உணவுகள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நல்லது. ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் தட் இஸ் நாட் ஃப்ரம் த ஷாப், பட் நம்ம வீட்டில் பண்ணி அந்த வீக்கெண்டோ இல்லைன்னா இதுவோ அந்த மாதிரி. திஸ் இஸ் ஃபார் போத் பேரண்ட்ஸ், டேடிஸ் அண்ட் மம்மிஸ். ஸோ 2 பேருமே ஈக்குவலாக என்ன வேணால் பண்ணி கொடுத்து இது பண்ணலாம். இதில் ஒரு ஸ்நாக் வந்து நான் இப்போ பண்ணி காட்டுறேன். குழந்தைகளுக்கு பண்ணுற ஸ்நாக்கில் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் வந்து இந்த மோரப்பம்ங்கிறது வந்து அரிசியும் உளுந்தும் ஊற போட்டுட்டு கொஞ்சம் மோரை விட்டு அரைச்சி அதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை இந்த மாதிரி அப்பக்காரலில் வச்சு வாக்கணும். இது வந்து குழிப்பணியாரம்னு சொல்லுவான், மோரப்பம்னு சொல்லுவாள். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு மெஷர் அரிசிக்கு, பச்சை அரிசிக்கு 3/4 மெஷர் உளுந்து. ஸோ இதில் வந்து நான் ஒரு பெரிய கப்பில் 1 கப்பு 1 மெஷர் அரிசியும் 3/4 மெஷர் உளுந்தும் நல்லா களைஞ்சி க்ளீன் தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வைக்கும். ஏன்னா இதை வந்து மோரை விட்டு அரைக்கணும், கடைஞ்ச மோர். ஸோ மோரை விட்டு அரைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணியில் ஊற விட்டால் போகிறோம், ஜஸ்ட் அதை கவர் பண்ணுற மாதிரி. அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பல்லாக இந்த மாதிரி கீறி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 மிளகா வத்தலும் 2 மிளகாயும் வச்சுருக்கேன். பட் குழந்தைகளுக்கு எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி அந்த காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், கொஞ்சம் பெரிய குழந்தைல இந்த மிளகா எடுத்து வச்சுட்டு சாப்பிடு, இல்லைன்னா மிளகா கடித்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் கடுகை தாளித்து கொட்டிவிட்டு ஒரு 1/2 hour அது இந்த அரைச்ச மாவு ஊறினப்புறம் இந்த அப்பக்காரில் விட்டு வாங்கணும். இந்த அரிசியும் உளுந்தும் 1 hour ஊறின்ட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிட்டு நான் காட்டுறேன். 1/2 மணி நேரம் அரைச்சப்புறம் ஊறியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி மோர் விட்டு அரைச்சா அதை இந்த மாதிரி இருக்கணும். இவ்வளோ இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும் இந்த அப்பம். அதை இப்போ இந்த அப்பக்காரில் எண்ணெய் காஞ்சிருக்கு. ஸோ ஜஸ்ட்டு 1.5 ஸ்பூன் விட்டால் போதும், அதுவே தானாக திரும்பி வந்துடும் அப்படியே. ஸோ ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுருந்தா போதும் எண்ணெயை. ரொம்ப ஹையாக வச்சா எண்ணெய் காஞ்சிவிட்டு இது வேகாது, ரொம்ப லோவாக வச்சா அப்படியே உட்காந்துருக்கும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சா அது பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைகளை வந்து நிறைய விளையாடவும் விடணும். தட் இஸ் நம்ம ஹோம்ஒர்க் பற்றி பார்த்தோம், அவளை விளையாடணும் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து மானிட்டர் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பார்த்தாச்சு. பட் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் வந்து அவளோட ப்ளே டைம். ஸோ அவள் ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் இல்லை தனி வீட்டில் இருந்தாலும் என்ஷூர் தட் உங்கள் குழந்தைகள் வந்து ஒரு டெசிக்னேட்டட் டைம் நல்லா விளையாடணும் மிச்ச சில்ட்ரனோட. இந்த இன்டராக்ஷனில் தான் கம்யூனிகேஷன், கான்ஃபிடென்ஸ் எல்லாம் நல்லா வளரும். என்னோடய குழந்தைகளோட ஒரு பிக்சர் வந்தது எனக்கு. ஸோ இந்த பசங்கள்லாம் இப்போ பெருசாகி நல்ல நல்ல வேலையில் இருக்கா. அண்ட் இன்னும் கான்டாக்ட் வச்சுட்டுருக்கா.
ஸோ அதான் இட்ஸ் வெரி ஃபுல்ஃபில்லிங். ஒரு டீச்சருக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். சில்ட்ரன் ரிமெம்பர் அண்ட் அவள் கூப்பிடுறது, பேசுறது, கல்யாணத்துக்கு கூப்பிடுறது எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வந்து பண்ணி குழந்தைகளோட வளர்ச்சியில் ஒரு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பொறுப்பு. தேங்க்யூ.